இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே வேலாயுதம் சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இயக்க எய்தினார். அன்னாரின் பூதவுடல் நேற்றிரவு சென்னையிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் அன்னாரின் பூதவுடல் இன்று மதியம் வரை ராஜகிரியில் உள்ள இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது சபாநாயகர் கரு ஜெயசூரிய உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் அன்னாரின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். இன்று வரை கட்சி மாறாமல் இருந்த ஒரே ஒரு ஆள் என்றால் அது வேலாயுதம். துரதிருஷ்டவசமாக அவர் இந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வரணும் என்று 2004ஆம் ஆண்டிலிருந்து காத்திருந்தவர். 2002ஆம் ஆண்டு இந்த கட்சி ஆட்சி எடுத்த பொழுதும் அவருக்கு உண்மையில் ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கும் உண்மையில் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் அவர் வந்திருப்பது உண்மையிலே நான் நினைக்கிறேன் தமிழ் பேசும் மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பரிதாபமான நிலைமை. இதை விட மக்களுக்காக பல சேவைகளை ஆற்றினவர். இடிய யுத்தம் நடைபெறுகின்றது. எந்தவித பயமும் இல்லாமல் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் ஊடகங்களிலும் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர் என்ற வகையில் உண்மையில் இன்றைக்கு தமிழ் பேசும் சமூகம் ஒரு மக்களுக்காக பேசுகின்ற மாகாண சபையிலும் பார்லமெண்டத்திலும் பேசுகின்ற ஒரு குரலை இழந்திருக்கிறது. அது ஒரு விடயத்தை அலசி ஆராயக்கூடிய ஒரு தகுதியும், மக்களின் பிரச்சனைகளை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு தகுதியும், பிரதேச வாதங்களுக்கு அப்பால் பேசக்கூடிய தகுதியும் கொண்ட வேலாயுதத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். கடந்த காலங்களிலே மலைய மக்களுடைய பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள், அதே போல சம்பள பிரச்சனையிலே திரு வேலாயுதம் அவர்கள் தன்னை முழுமூச்சாக ஈடுபடுத்திக் கொண்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் உறுப்பினராக திரு வேலாயுதம் செயல்பட்டிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த திரு வேலாயுதம் அவர்களுடைய மறைவு எங்களுக்கு சொல்லண்ணா துயரங்களை கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். தோட்ட தொழிலாளர்களுக்காக அவர் தொடர்ந்தும் குரல் கொடுத்தார். பாராளுமன்றத்திலும் வெளியிலும் நீண்ட காலம் அவர் மக்களுக்காக குரல் கொடுத்தார். அவருடைய இழப்பு மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டுக்கும் பாரிய இழப்பாகும். அமரர் கே வேலாயுதத்தின் பூதவுடல் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 8 மணி வரை பதுளையில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படவுள்ளது. அதனையடுத்து எதிர்வரும் சனிக்கிழமை மாலை 2:30 மணி அளவில் பசறை பிரதேச சபை மைதானத்தில் அன்னாரின் பூதவுடல் தகனம் செய்யப்படும்.